வணக்கம் எல்லாருக்கும். ஆம், இந்த தளத்துல அதாவது நாங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் சேர்ந்து பேசி அப்படின்னு சொல்லி நாங்க பேசுனதுக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பி எல்லாரு கூடவும் இன்னும் நண்பர் அப்துல் அசீஸ் வாஹிதி மாதிரியும் சுந்தர் சுப்பிரமணியம் மாதிரியும் வசந்தி முனிஸ் மாதிரி புதிய நண்பர்களுடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாலாஜிக்கு என்னுடைய நன்றி ஃபர்ஸ்ட். நன்றி நன்றி. நான் படிச்சது வந்து வசந்தி முனிஸோடது தாபா. தாபா. ஃபர்ஸ்ட் எடுத்தோட சரி தாபான்னு இருக்கே அப்படின்னு அதுதான் ஆரம்பிச்சேன். இப்போ சுந்தர் சுப்பிரமணியம் சொன்னாரு அவர் எழுதின கதையை கொண்டு போய் அவர்கிட்ட எடிட் பண்ண கொடுத்து 56 பக்கத்தை குறைச்சு கொடுத்தாருன்னு சொல்லி. நான் சொல்றேன் தாபாவே இவ்வளவு பெரிய நீளமா போயிட்டு இருக்கே, இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வை இருந்தது. நான் முதல்ல எழுத ஆரம்பிச்சப்போ பேசு இந்தியா பேசு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதினேன். கதை இல்ல, கட்டுரை. சொல்ல வந்த செய்தி என்னன்னா, தேவையானதை பேசு, தேவையில்லாத பேசாத அப்படின்றது என்ன. ஆனா அதுக்கு எழுதுனது வந்து கிட்டத்தட்ட 5 பக்கம். கிட்டத்தட்ட இப்ப வசந்தி முனிசு 5 பக்கம் தான் எழுதியிருக்காரு. 5 பக்கம் எழுதி கொண்டு போய் வச்சுட்டு இதை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா ஜெயா டிவில இருக்கிற செய்தி ஆசிரியர்கள், துணை ஆசிரியர் எல்லாம் கொண்டு போய் காமிச்சப்போ நல்லா இருக்கு அப்படி விட்டாங்க. கடைசியா வந்து ஐயா சின்ன குத்தூசியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அவர் வந்து பில்ராத்துல உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருந்த தருணம். தயங்கி அப்புறம் விசாரிச்சு என்னோட நண்பர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு பெல்ரோத்துல. நான் நக்கீரன் கோபாலோட மேற்பார்வையில வந்து அங்க இருந்தேன். அவர் தான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாரு ஐயா சின்ன குத்துசியம். அப்போ போயிட்டு என்னை அறிமுகம் செஞ்சாங்க. அறிமுகம் செஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் 2வது நாள் பாக்குறப்ப, ஐயா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், உங்களுக்கு முடியுமா? நீ எப்படி கேட்கறதுன்னு தெரியல, நீ உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எவ்வளவு பெரிய வாசிப்பாளர், எவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவரு. சரி அவர் கூட நான் படிச்சு தரேன் சொல்லிட்டு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நான் டெய்லி காலைல 10 மணிக்கு போய் அவரை பார்த்துட்டு இருந்தேன் அந்த அவர் மருத்துவமனையில இருந்த காலத்துல. அடுத்த நாள் போய் பாக்குறப்போ சொன்னாரு, நீ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்ல வர்றது என்ன, இதுதான் ஐயா நான் சொன்னது. தேவையில்லாத பேசாது. இன்னைக்கு வந்து நகைச்சுவைன்ற பேர்ல வந்து சினிமால எல்லாம் தேவையில்லாத என்ன சொல்றது, இரட்டை அர்த்த வசனங்கள் அல்லது வந்து இன்னொருத்தர் பாடி பாடி ஷேமிங் அல்லது புல்லிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நகைச்சுவைன்றது வந்து எப்படி வந்து யோசிக்க வச்சுச்சு, ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வச்சுச்சு. அப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து சாதாரண ஸ்கூல் பிள்ளைங்க வரைக்கும் அது போய் தாக்கத்தை ஏற்படுத்துது. சாதாரணமா பள்ளிக்கூட வீட்டுல இருக்க பிள்ளைங்க கூட அல்லது அப்பாவும் பிள்ளையும் பேசிய கூட ஒய்யால அப்படின்ற வார்த்தை சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. வச்சு செய்வேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அது தெரியாம வந்து சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நல்ல அருமையான கருத்து. ஆனா நீ சொல்ல வந்தது ஷார்ட்டா சொல்லணும், இவ்வளவு பெருசு சொன்னா யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுருக்கி கொடுத்து பேசு இந்தியா பேசு அப்படின்ற தலைப்புல அந்த கட்டுரை வந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வசந்தி முனி சொல்ல வந்த அருமையான விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து யாரும் இங்க வரணும் அங்க வரணும், அது கடைசியா சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு இந்த பாசிட்டிவ் சொன்ன மாதிரி, நீங்க வாகிதி சொன்ன மாதிரி பாசிட்டிவா சொல்ற கேரக்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இப்படி நினைக்கிற, நீ மட்டும் போய் மும்பைல இருந்து மகாராஷ்டிரால இருந்து சம்பாரிச்ச, வீடு கட்டின, எல்லாம் கட்டியிருந்த, உன் பையனை கொண்டு போய் அயர்லாந்துல படிக்க வச்சிருக்க, இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு யோசிக்க வைக்கிறாருல. அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம வந்து இங்க இருக்கோம்ல, இன்னொரு நாட்டுல இருக்கிறோம், அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறோம். சோ இதை வந்து பார்ஷியாலிட்டி இல்லாம அது இன்னொரு அரசியலுக்குள்ள அழகா கொண்டு வர. இந்த அரசியல் என்னன்னா, நீ யாரை போய் குறை சொல்லணும், உழைக்க வரவன வந்து பேசுறிய ஒழிய இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அவங்கள பத்தி நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, அதுக்கு எதிராக போராட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி பெரிய லெவல்ல தொழில் பண்ணிட்டு வரவனை வந்து அந்த முதலாளிகளை நீங்க கை வைக்கிறது கிடையாது, அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலையும் படுறது கிடையாது. அவன் தான் உங்களுடைய வளத்தை கொடி கொடியா சுருட்டிட்டு கொண்டு போறான். அதை விட்டுட்டு வயிற்றுக்கு பிழைக்கிறவனுக்காண்டி வந்தவனை வச்சுட்டு நீங்க எவ்வளவு பெரிய தகராறு பண்றீங்க, அவனை வந்து குறை சொல்றீங்க, அவனை வந்து திருடன் சொல்றீங்க, கொலைகாரன் சொல்றீங்க. கொலை குற்றம் எல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கதானே செய்யுது. இதே குற்றங்கள் வந்து நம்ம இடத்துலயும் நடக்கலையா என்ன? நீ அவனை மட்டுமே ஏன் பின் பாயிண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவனை வந்து நீ எந்த இடத்துல நீ வந்து நீ கொண்டு வர. சோ நமக்கு அதே நேரத்துல உள்ளூர் அரசியலையும் பேசுறாரு. இன்னைக்கு வந்து பேர் என்ன, ஸ்கூலுக்கு மத்தியில வந்து இது இருக்கு, ஸ்கூல் லிப் போட்டுக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் யார் பேச போறா அப்படின்னு சொல்லி உள்ளூர் அரசியலை உள்ள கொண்டு வந்து சொல்ல வர விஷயம் என்ன, இதை போக்கஸ் பண்ணு. அவன் கொண்டு வரன்றப்ப அவனோட தேவைகள் இருக்கதானே செய்யுது. இங்க வந்து அவன் உழைக்கதானே செய்யறான்.
சொல்றாரு. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுல இன்னொன்னு அந்த வட்டார சொல்லையும் கூட வந்து நான் இங்க அடுத்ததுல சுந்தர சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி, சுந்தர சுப்பிரமணியம் கதையில சொன்ன மாதிரி, இங்கேயும் வந்து வட்டார வழக்கு சொற்கள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. சில பேர் அது புரியாது. இப்ப இந்த சொட்டைய முறிச்சிருவான் முறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 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 நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி மண்டையை உடைச்சிருவான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப சர்வசாரமா இருக்கு. இந்திரியும் வருது, தமிழ்லயும் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அந்த கதைகளை. ஸோ அதையும் வந்து மாத்திக்கணும் அப்படின்றதும் அந்த இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வட்டார சொல் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 வருஷம் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா மேலாண்மை பொன்னுசாமி வந்து என்னை ரொம்ப கவர்ந்தவர். அவருடைய புத்தகங்கள் வந்து படிச்சீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த வட்டார சொல்லு இதே திருநெல்வேலி சொற்கள் தான் வந்து விழுகும். அதுல எந்த ஒரு இதுவும் பேர் என்ன ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஆசையா படிக்க தோணும். அதே மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கவும் வைக்கும். அந்த அதை விளக்கங்களுக்கு பின்னாடி கொண்டு வருவாரு. அவர் கொண்டு வர உரைநடையில அது மேல சொன்ன வழக்கு சொற்கள் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். மேலாண்மை பொன்னுசாமியோட கதைகள் நாவல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நடையில ஆசிரியர் வந்து இதை வந்து மாத்திக்கணும். ஆனா இந்த விஷயம் சொல்ல வந்த விஷயம் வந்து அருமையான விஷயம். அவர் சொன்ன மாதிரி ஒரு குறும்படத்துக்கோ அல்லது ஒரு திரைக்கதைக்கோ தேவையான சப்ஜெக்ட் இது. எப்படி பள்ளிக்கூடம் வந்ததோ அதே மாதிரி இது ஒரு தேவையான ஒரு சப்ஜெக்ட் இது. சொல்ற விஷயம் வந்து இந்த சிறுகதையா வர்றப்போ 5 பக்கத்துக்கு இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 3 பக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. வழக்கு சொற்கள் வந்து இன்னும் அழகா கையாண்டிருக்கப்பட்டிருக்கணும் ஒரு கருத்து. அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து அவன் குடிகாரனா இருக்கான்றதுக்காண்டி அந்த குடிகாரனை விவரிக்கிறதுக்கே அலங்காரம் வந்து கிட்டத்தட்ட 2 பக்கம் வருது. அந்த குடிகாரனோட அலங்காரத்தை விவரிக்கிறதுக்கே அவனோட பாஷை. குடிகாரன் எல்லாம் தெரியும், அவன் எப்படி பேசுவான் என்ன மாதிரி இருப்பான்றது தெரியும். பட் அவனை விவரிக்கிறதுக்கு 2 பக்கம் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றப்போ அந்த 2 பக்கத்தை குறைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. மற்றபடி அருமையான விஷயம், பேசப்படக்கூடிய விஷயம். ஆசிரியர் வந்து இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய எழுதணுன்றது என்னோட வாழ்த்துக்கள்.